Hello friends, welcome to my channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா what is a web developer? முதல்ல புரிஞ்சுக்கலாம். Web developerங்கிறது என்ன? ஒரு தனிப்பட்ட நபர் திறமை வாய்ந்த அதாவது ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு தனிப்பட்ட நபர் ஒரு குறிப்பிட்ட ஸ்கில்ஸ் வச்சிருந்து அவங்க அந்த ஸ்கில்ஸ் மூலமா வெப்சைட் இணையதளமோ இல்லை வெப் அப்ளிகேஷன்ஸோ தயாரிச்சாங்கன்னா அவங்க தான் வெப் டெவலப்பர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வெப்சைட்டோ வெப் அப்ளிகேஷனோ டெவலப் பண்ணுறதுக்குரிய டிசைனிங், டெவலப்பிங், மெயின்டைன் பண்ணுற எல்லா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவங்க தான் வெப் டெவலப்பர். இப்போ இந்த வெப்சைட்டுக்கும் வெப் அப்ளிகேஷனுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. வெப்சைட்டுங்கிறது ஒரு ஸ்டாட்டிக் பேஜ். ஒரு இணையதளத்துக்கு போகிறீங்க, நீங்கள் இன்ஃபர்மேஷனை படிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் விக்கிபீடியான்னு பார்த்தீங்கன்னா விக்கிபீடியாவில் எல்லாமே இருக்கிறது வெப்சைட், கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ். அங்கே நீங்கள் எந்த ஒரு ஆக்ஷன்ஸும் பண்ண முடியாது. இதே நீங்கள் ஏதாவது ஒரு உங்கள் பேங்க் லாகின் பண்ணாலோ இல்லை அந்த மாதிரி பிவிஆர் தியேட்டருக்கு அந்த தியேட்டர் ரிலேட்டட் வெப்சைட் ஏதாவது பண்ணிங்கன்னா அங்கே போனீங்கன்னா நீங்கள் உங்களால் ஒரு டிக்கெட் புக் பண்ண முடியும். உங்கள் பேங்கிங் அப்ளிகேஷன் போனீங்கன்னா சில பேங்க் ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும் இல்லையா, அதெல்லாம் தான் வெப் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வெப்சைட்டுக்கும் வெப் அப்ளிகேஷனுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ். இப்போது இந்த வெப் டெவலப்பருங்கிறதுலையே நிறைய வகைகள் இருக்குது. ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர், பேக் எண்ட் டெவலப்பர், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், அப்புறம் இன்னொரு 4th ஐட்டம் இருக்குது. அதுக்கு பேர் தான் UI UX டிசைனர்னு சொல்லுவாங்க. தோ அவங்க கம்ப்ளீட்லி வெப் டெவலப்பர் இல்லைனாலும் அந்த கேட்டகரியில் தான் வரும். சுருக்கமாக நம்ம ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பருக்கும் பேக் எண்ட் டெவலப்பருக்கும் என்னென்ன வித்தியாசம் பார்க்கலாம். ஓகே, இப்போது பேக் எண்ட் டெவலப்பர்னா என்னென்னு பார்க்கலாம். பேக் எண்ட் டெவலப்பர்னால் ஒரு அப்ளிகேஷன் ஃபங்க்ஷனானக்கூடிய எல்லா விஷயத்தையும் பண்ணுறது தான் பேக் எண்ட் டெவலப்பர். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் வீடு கட்டுறீங்க, வீடு கட்டுறதுக்குரிய பிளானு, வீடு கட்டுற எல்லா வேலையும் பார்க்குறது தான் பேக் எண்ட் டெவலப்பர். ஆனால் இந்த கட்டின வீட்டை அழகாக காமிக்கிறதுக்கு முன்னாடி பெயிண்ட் அடித்து நிறைய டிசைன்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க தான் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஒரு வெப்சைட்டில் அழகாக காமிக்கிற எல்லா விஷயமும் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் தான் பண்ணுவார். ஆனால் அதை நோக்கி பண்ணக்கூடிய பின்னாடி இருக்க நிறைய விஷயங்கள் எல்லாமே பேக் எண்ட் டெவலப்பர் தான் பண்ணுவாங்க. சின்ன உதாரணம், நீங்கள் ஆக்சிஸ் பேங்க் லாகின் பண்ணாலோ இப்போ இருக்க HDFC இந்த மாதிரி நிறைய பேங்கிங் சிஸ்டம் லாகின் பண்ணிங்கன்னா வெப்சைட்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த வெப்சைட் அழகாக இருக்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு ஈஸியாக ஒரு விஷயத்தை உங்களால் கண்டுபிடிக்க முடியுது, உங்களால் ட்ரான்சாக்ஷன் ஈஸியாக பண்ண முடியுது அப்படின்னா கண்டுபிடிக்க முடிகிற எல்லா விஷயங்களும் நீட்டாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர். நீங்கள் மொபைல் எடுத்துக்கிட்டாலும் அதே கான்செப்ட் தான். இதே நீங்கள் ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணப்போ ஸ்மூத்தாக எந்த ஒரு எரர் இல்லாமல் பர்ஃபெக்டாக முடிக்குது பார்த்தீங்களா, அதுக்குரிய நிறைய கோடு, லாஜிக் எல்லாம் பண்ண வேண்டிய எல்லா வேலையும் பேக் எண்ட் டெவலப்பர் தான் பார்த்துப்பாங்க. இதுதான் இந்த ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பருக்கும் இந்த பேக் எண்ட் டெவலப்பருக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம இன்னொரு வீடியோவில் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரும் அதோட ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு வெப் டெவலப்பர் என்னென்னு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் படிக்கிறவங்களா இருந்தால் இதை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் அமைக்கிடுங்க. அப்போ தான் நான் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு சேரும். நான் உங்களை மீண்டும் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.